안녕친구들. ஹாய்டா ஆர்மிஸ் அண்ட் டைனிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். அண்ட் எனக்கு த்ரோட் ப்ராப்ளம், தொண்டை கட்டி இருக்கு. அதனாலதான் வீடியோ இவ்வளோ நாள் போடல. இப்போ கூட ஒரு மாதிரியா தான் இருக்கு. இருந்தாலும் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்ட்டு தான் இது ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ட்ரிபிள் முடிச்சக்கப்புறம் வாய்ஸ் நல்லாயிரும்னு நினைக்கிறேன். எல்லாரும் ப்ளஸ் பண்ணிக்கோங்கடா. ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு வாய்ஸ் கேவலமாக இருந்தால் மன்னிச்சிருங்க. ட்ரிபிள் ஸ்குவாட் இது 9th பார்ட், 10th பார்ட் வரை வரும். இன்னும் ஒரு பார்ட்டோட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அதோட ஃபைனல் பண்ணிடுவேன். சாரி ரொம்ப லேட்டாக வீடியோ போடுறேன், மன்னிச்சிருங்க. அண்ட் ஏதாவது ரெக்வஸ்ட் வீடியோ, பர்த்டே விஷஸ், நேம் மென்ஷன் இதெல்லாம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். அண்ட் லாஸ்ட்டு 27th அன்னைக்கு ஒரு பொண்ணு பர்த்டேக்காக விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. என்னால் அப்போ சுத்தமாக ரெக்கார்டே பண்ண முடியல, அப்போ வாய்ஸே வரல. அவங்களுக்காக ஃபார் லேட் விஷஸ், ஹாப்பி பர்த்டே அண்ட் ஜெயா ஐஸ்வர்யா, அவங்களுக்காக தான். சாரி லேட்டாக விஷ் பண்ணுறதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் கரெக்டாக பண்ணிடுறேன். சரி, நம்ம ட்ரிபிள் ஸ்குவாட் ஸ்ட்ரைட்டாக போய் வரலாம். ஆமாம், லாஸ்ட்டாக வந்துட்டு என்ஜினும் மைக்கும் சாமும் பேசிப்பாங்க தனியாக வந்து. நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க, அவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை. ஜிகேவியை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஜிம்மினை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ஜின் வந்துட்டு மைக்கிள்கிட்டயும் சாம்கிட்டயும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதோட ஃபைனல் பண்ணியிருப்பேன். சரிடா, ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். என்ன சொல்கிற என்ஜின்? ஜிம்மின் மட்டும் ஆமாம், எனக்கு அவனுக்கு வந்து இன்னும் அவனை வந்துட்டு இப்படி டார்ச்சர் பண்ணணும். அவனுக்கு அந்த ஃபீல் வரணும். அவளை நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்மளால உயிர் போயிடுச்சுங்கிற கில்ட் அவனுக்கு வரணும். அது வரையும் அவனை வச்சு நான் டார்ச்சர் பண்ண போகிறேன். மற்றபடி நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை. உனக்கு புரிஞ்சுதான் பேசுறியா இல்லை நீ புரியாமல் பேசுறியா எனக்கு சத்தியமாக தெரியல. இவங்கள எவனாவது ஒருத்தன் வெளியே போனால் கூட நம்ம கெதி அவ்வளோதான், நம்மளை காலி பண்ணுறாங்க. எடுத்தோன்னே ஸ்டேஷன் தான் போவாங்க. உனக்கே அது நல்லா தெரியல. இங்கேருந்து இவனுக்கு 3 பேர் தான் டெட் பாடியாக அனுப்புனா மட்டும்தான் நம்மளால் தப்பிக்க முடியும். பிகாஸ் இவங்களோட பேக்ரவுண்ட் அப்படி. உனக்கு தெரிஞ்சுதானே ரிஸ்கில் இறங்கியிருக்கு அப்படின்னா. ஏய் டேஷ், உனக்கு சொன்ன ஒரு தடவை புரியாது. எனக்கு ஜிம்மின் வேணும். இது நீ ஃப்ரெண்டுக்காக எடுக்கிற ரிவெஞ்ச் மாதிரி எனக்கு தெரியல. என்ன சொல்ல வர நீ? இல்லை உனக்கு பர்சனல் வேஜன்ஸ் ஏதாவது? அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் இந்த ஃப்ரெண்டுக்காக தான் பண்ணுறேன். ஓகே, ஆனால் ஜிம்மினை தர முடியாது அப்படின்னு மைக்கிள் சொல்கிறாரு. நீ என்ன எனக்கு தர முடியாது? உங்ககிட்ட நான் பர்மிஷன்லாம் ஒன்று கேட்கல. மைண்ட் இட் ஓகே, இந்த பிளான் போட்டதே நான் தான். அதனால இந்த பிளான் என்ன நடக்கும் என்ன நடக்கூடாது நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பின்னாடி இருந்து சாம் வந்து தலையில் ஓங்கி ஒரு அடி அடிச்சிடுறாரு. அப்போ என்ஜின் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்துட்டு, சாம் என்ன பண்ணுற? என்னடி நினைச்ச? ஒரு பொட்டிச்சு பின்னாடி நாங்கள் நாய் மாதிரி வாலாட்டிட்டு வருவோம் நீ நினைச்சியா? அது நடக்குமா? இவனுங்களை இங்கே வர வைக்கதாட்டி உன்னையே பிளான் பண்ணி நாங்கள் கவுத்தோம். சும்மா கூட சேர்ந்து இவனுங்க கூட சேர்ந்து பிளான் பண்ணுற மாதிரி நடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமும் மைக்கிளும் ஹேண்ட் ஷேக் பண்ணி கையை அந்த ஃப்ரெண்ட்லாம் அப்படியே தட்டிப்பாங்களடா, அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. இப்போ என்ஜினுக்கு ஒரே ஷாக். உங்களை நம்பி தானோட நான் அப்படின்னா கட்ஸ் இங்கே வாங்க இங்கே எல்லாருமே அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. என்ன பார்க்குற? எல்லாத்துக்கும் பணம் தான் காரணம். நீ என்னமோ ரிவெஞ்சு சி பூம்பர். முன்னாடி இந்த காலத்தில் போய் பழி வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்க. பணம் தான் எல்லாமே, மணி மேக்ஸ் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கிள் சொல்கிறாரு. வரமாட்டானுங்க, எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட்டேன். ஒருத்தனுக்கு 20 லட்சம் கொடுத்தா எவன் வராமல் இருப்பான் சொல்லு? வந்துட்டானுங்க என் பக்கம். அவனுக்கு ஆள் கிடையாது இப்போ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே மயக்கம் போட்டுறாங்க. என்ஜின் மயக்கம் போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் முடிச்சு பார்த்தா எல்லாரும் ஜிம்மின் கிட்டே வச்சு கட்டி போட்டுக்கிறாங்க. என்ஜினும் சேர்த்து சேரில் குறைச்சி கட்டி போட்டிருக்காங்க. இதுதான் அங்கே எக்ஸாக்டாக நடக்குது. ஏய் மைக்கிள், சாம், உனக்கு என்னை பற்றி தெரியாது. என் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு போலீஸில் இருக்கான். யாரு? அவன் தானே. அவன்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அவன் வந்து உன்னை நீ என்ன வேணா பண்ணிக்கோங்க, அது ஒரு லூஸு,
அவ எனக்கு வேணாம், நான் ஒரு பணக்கார பொண்ணுகிட்ட கம்மிட் ஆயிட்டேன், எப்படி நானே கழட்டி விடுறதுன்னு தெரியாம இருந்தேன், நீங்க வந்துட்டு அவளை என்ன வேணா பண்ணிக்கோங்க, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டான். அண்ணா இதை நான் நம்பவே மாட்டேன். நம்ப மாட்டியா? இரு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க டயல் பண்ணுறாங்க. டயல் பண்ணி பேசும்போது, ஏய் மச்சான், உன்னோட எக்ஸ் இங்கே இருக்குடா அப்படின்னா. எக்ஸா? யாருடா? டேய் என்ஜின்டா. ஓ, சொல்லு முடிச்சிட்டிங்களாடா? டேய் என்னடா நீங்கள், நான் என்ன சொன்னேன், கடைசியாக பேசணும் ஃபோன் பண்ணியிருந்தாங்கடான்னு தானே சொன்னேன். டேய் அந்த கடைசியாக பேசுறதுக்கு தாண்டா ஃபோன் பண்ணியிருக்கோம், உனக்கு புரியுதா இல்லையா? என்னடா சொல்ற? ஃபோன் ஸ்பீக்கரில் இருக்கு மச்சான், நீ பேசு. ஏ ஏ ஏ இங்கே பாரு பேபி, பேபி இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க, பேபி பேபி அப்படிலாம் இல்லாதானா பேபி? என்ஜின் லூஸா என்ஜினி? ஹெல்ப் கேட்டதும் கேட்ட, யாருக்கிட்ட போய் கேட்டிருக்க பாரு. அவனுங்க பக்கா கிரிமினல் பசங்க. என்னாலே அவனுங்களை பிடிக்க முடியல, நானே அவனுக்கு கூட பார்ட்னர் ஆயிட்டேன். நீ என்னமோ அவனுக்கு சான்ஸ் கொடுத்து அவனுக்கிட்ட வச்சு இவனுங்களை போட்டதில்ல. இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை என்ஜின். பைதவே அவனுங்க என்கிட்ட ஒரு ஆஃபர் கொடுத்தானுங்க. ஒரு பணக்கார பொண்ணோட ஒரு ப்ரொஃபைல் கொடுத்து, உனக்கு இந்த பொண்ணு வேணுமா இல்லை என்ஜின் வேணுமான்னு கேட்டாங்க. நான் என்ன பண்ணேன், அந்த பொண்ணு வேணும்னு எடுத்துக்கிட்டேன். யூ சீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜின் இரு ஃபுல்லாக கேது. அந்த பொண்ணு செம்ம ஒர்த்து, அழகா இருக்கா, செம்மையா இருக்கா. அப்புறம் மையும் இவ்வளோ நாள் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான் அப்படின்னு தானே நீ நினைச்சிட்டு இருக்க? அதுதான் இல்லை. அங்க என்ன விஷயம்னா, சாம் தான் மையோ தூக்குவான் அப்படின்னு சாம் திரும்பி பார்க்குறான். ஆமா, அது நான் தான், நானே தான். சந்தோஷமா இருக்குல்ல? எனக்கும் அப்படிதான் இருந்தது. பட் என்ன, அவ செத்தப்போ ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்புறம் சரியாயிடுச்சு. என்னடா சொல்ற? ஆமா, அன்னைக்கு நான் பார்த்தேனா, அன்னைக்கு இவன் வந்து ஒரு மாதிரி அசிங்கமா பேசிட்டான் காலேஜ்ல. யாரு? இந்த ஜிம்மின் பையன். இருடா நான் ஃபோன்ல பேசி முடிச்சிடறேன். சரி மச்சான், நீ கேரியன் பண்ணு. என்ஜின் இங்க கேளு. சொல்லு பேபி. பேபி எல்லாம் கூட சரி விடு, பேபின்னு கூப்பிட்டுக்கோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாகதான் போறேன். அந்த பொண்ணுக்கே என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் நெக்ஸ்ட் வீக்கே வந்துட்டு வீட்டில் சொல்லி மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். நீ இருக்க மாட்டேன், இருந்தாலும் அந்த வயசுல என் கல்யாணத்துக்கு மட்டும் வந்துடாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். நீ ஒரு ஃபேக், யூஆர் அ ஃப்ராட் அப்படின்னு அவள் பயங்கரமாக கத்தி அழுகிறா. ஜிமினும் தேயாங் ஜாங்கு அவங்க ஒய்ஃப் எல்லாருமே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அவங்களுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா இப்படி லவ் பண்ண பையனை இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்ட்டு ஒரு ஷாக்ல இருக்காங்க அவங்களும். ஃபோன் கட் பண்ணணும். போதுமா, எவ்வளோ திட்டுவேன். அவன் இன்னத்துக்கு ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவன் போய் டூயட் பாடிட்டு இருப்பான். இது உனக்கு ஒரு மிஸ்ட்ரி வரும்னு சொல்கிறேன். அன்னைக்கு இவன் தான் காலேஜில் வந்துட்டு ஜிமின் பையன் வந்துட்டு அசிங்கமாக திட்டான் மையுவை. மையு வந்து ஒரு மாதிரி பஸ்ட் ஆகி தான் கிளாஸில் உட்காந்து அழுதுட்டு இருந்தான். ரொம்ப பஸ்ட் ஆகி ஒரு மாதிரி கிளாஸில் உட்காந்துட்டு உனக்கு வாய்ஸ் நோட்லாம் போட்டுட்டு இதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்புறம் என்ன பார்த்தா, ஈவினிங் போய் ரெஸ்டாரண்ட்ல இவன் கூட பேசிட்டு இருக்கா. அந்த ஆப்போசிட்ல கஃபேல போய் பார்த்தா பேசிட்டு இருக்கா. எனக்கு செம்ம சொருன்னு வந்துச்சு. சரி என்னன்னு போய் கேட்டா, கிட்ட இருக்க ஒரு பையன்கிட்ட சொல்லி ஃபோன் பண்ணி வச்சா, இவ பாட்டுக்கு என்னென்னமோ உருகுறா, அவனும் அதுக்கு என்னமோ எகுறா. எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலாயிடுச்சு. ஆக்சுவலா அந்த பிளானே ஜிம்மினுக்கு தான் போட்டேன். எப்படியோ கிராஸ் பண்ணி தான் போய் பைக் எடுக்கணும். ஸோ அதனால அப்படிதான் போட்டேன். பட் மையும் வந்து நின்ட்டா. அது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்தது. எனக்கு கிடைக்காது, அவனுக்கும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருந்தது. என்ன பண்ணுறது, உன் ஃப்ரெண்டு செத்து போயிட்டாலே அப்படிங்கும்போது ஜிம்மில பார்க்குறாங்க. என்ன என்ஜின், உண்மை வலிக்குதா? ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாம் கைமாறி போயிடுச்சு. நீ என்னை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சது தப்பு இல்லை, பட் நீ இவனும் கூட சேர்ந்ததுதான் ரொம்ப பெரிய தப்பு. இதோ நிற்கிறானே மைக்கிள், இவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியுமா? காசுக்காக பொண்ணுங்களே விற்கிற ஆளு. இதோ இவன் நிற்கிறானே, இவன் சொல்றதுக்கே வாய் கூசுது எனக்கு. லவ்ங்கிற பேர்ல பொண்ணுங்களை ஏமாத்துற ஆளு. எப்படிப்பட்டவனு கூட போய் சேர்ந்துருக்க பாரு.
ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாரு. இது கேட்டு என்ஜின், நான் தப்பு பண்ணிட்டேன்ல, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்களையும் சேர்த்து உங்கள் ஒய்ஃபையும் எல்லாத்தையும் சேர்த்து பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டேன். இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது? இப்போ வா எப்படி தப்பிக்கிறதுன்ட்டு ஜேகே சொல்கிறாரு. அறிவு இல்லை அவனுங்களா, பொண்ணு தானடி நீங்களாம். உன்னை எங்களை நீ மாட்டி விட்டுருந்தா கூட எங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்தது. ஆனால் எங்கள் பொண்டாட்டிங்கள, எங்கள் அண்ணி 2 பேர், என் ஒய்ஃப் லீலா, எப்படிடி அவங்களாம் எவ்வளோ நல்லா அவங்க கூட பேசியிருப்பாங்க சொல்லு. அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. அவங்க நினச்சிருந்தா உன்னை அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். அவங்க ஏன் உன்கிட்ட பேசணும்? இப்போ எப்படி எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும் சொல்லு? நாங்கள் அந்த ஸ்பைடர் மேனா நூல் விட்டு காப்பாத்துறதுக்கு, இல்லை இவன் அயன் மேனா சுட்டு காப்பாத்துறதுக்கு? அவ்வளோதான், முடிஞ்சு. போ, உன் ஃப்ரெண்டு போன இடத்துக்கே போகலாம் எல்லாரும். சரியா? சந்தோஷமா? இப்போ அங்கே போய் நீயும் உன் ஃப்ரெண்டு டூயட் பாடுங்க. ஜிகே அமைதியாரு அப்படின்னு சொல்றாரு. பின்ன என்ன, சும்மா இப்போ நான் பிரச்சனையில மாட்டி விட்டுட்டேன்ல அப்படின்னு இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறான் இவன். அவ்வளோதான், என்ன சொல்றது, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. தேவம் ஏதாவது பண்ண முடியுமா? தேவம் என்னடா பண்றது? நம்ம அவனுக்கு கால் பண்ணும்போதா? யாருடா? அவன் தான்டா நம்ம ஃப்ரெண்டு பீம் பாய். அது யாருடா பீம் பாய்? ஐயோ, மறுபடி சொல்ல வைக்கிறானே. நம்ம பாடி கார்டா, அவரு தான்டா. ஓ, நீ அவரு சொல்றிய, நம்ம கூட செக்யூரிட்டிக்கு. அது யார் தெரியுமாடா? உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பிடிஎஸ் கூட செக்ரட்டரியா வருவார்ல, பின்னாடி பாடியோட வருவாரு. அவர் பேர் எனக்கு மறந்துச்சு. நான் நோட் பண்ணேன் பட் மறந்துட்டேன், சாரி. நீங்களும் அவர் பேர் தெரிஞ்சா அவர் பேரை போட்டுக்கோங்க. அவரை கூப்பிடுவோமாடா? அவரை கூப்பிடுறது கூட ஃபோன் வேணும்டா, பைத்தியாரா. ஆமால, அவருக்கு தான் நம்ம ஒரு 1 ஹவருக்கு மேலே அவர் கால் பண்ணலன்னா நம்மளை ஜிபிஎஸ்ல ட்ராக் பண்ண சொல்லியிருக்குமே. இப்போ டைம் என்ன இருக்கும்டா, ஒரு 3/4 மணி நேரம். சரி, ஒரு 1/4 மணி நேரம் நம்ம எப்படியாவது இவங்களை வளர்த்திட்டோன்னு ஏன் அவர் வந்துருவாருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்மி, உங்களுக்கு பேக்கப்க்கு ஏதாவது ஐடியா இருக்கா? உங்ககிட்ட ஃபோன் இருக்கா? இருந்தது, பேக் பேக்கெட்ல இருக்கு. இப்போ எப்படி எடுக்கிறது? சரி, நீ அமைதியாக உட்கார், நீ எதுவும் பண்ண வேண்டாம். எதுவும் பண்ணி மாட்டி மட்டும் விட்டுறாது. ஒரு 1/4 மணி நேரம் 15 மினிட்ஸ் சமாளிச்சோன்னா எங்களோட பாடிகார்டு வந்துருவாரு. அது எப்படி? அதெல்லாம் அப்படிதான், எல்லாத்தையும் ஒரு டீட்டெயிலாக சொல்ல முடியாது. அமைதியாரு. சரி, ஓகே, நான் அதுவும் சொல்லலை. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்றாங்க. அது வரைக்கும் நான் அவங்கள வேணா ஏதாவது டைவர்ட் பண்ணடா. டைவர்ட் பண்ண போறியா? என்ன பண்ண போறேன்? ஆமா, நம்ம இவ்வளோ எல்லாரும் ஒரு மாதிரி அமைதியா இருந்தாலும் அவங்களுக்கு டவுட் வந்துடும்ல, அதனால நான் அவங்கள டைவர்ட் பண்ணட்டா. என்ன பண்ண போறேன்? கொஞ்சம் இருங்க. என் பாய் ஃப்ரெண்ட் ஏமாத்திட்டா. என்னோட ஃப்ரெண்டும் என்னை விட்டு போயிட்டா. எனக்கு ஹெல்ப் பண்ணருக்கு எல்லாத்தையும் நானே பிரச்சனையில மாட்டி விட்டுட்டேன். இது யாருக்குமே புரியல. யாருக்கு? சனியா, இதுக்கு நீ அழுகுற? இப்போ நான் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கேன், அமைதியாரு. பா, இவளுக்கு தாண்டா உலகமாக நடிகை நான் அவார்டு கொடுக்கணும். தயாங்க ஜிம்மினு பாருடா, எப்படி மாறுறா பாருடா. சரியான பச்சுமே இருப்பா போலடா. அமைதியா இருக்கப்பா, எனக்கு அழுக வராது. ஓ, நீ அழுகிறது பேரு அழுகையா? சரி சரி, கேரி ஆன். அவனுங்க பாக்குறானுங்க பாரு, அழு. நானே எனக்காக ஹெல்ப் தெரிஞ்சவங்களை எல்லாம் நானே கெடுத்துட்டேன்.
இப்ப நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு. நான் என்ன பண்ணுவேன்? எங்க அப்பா எனக்காக ஈவினிங் ரைஸ் கேக்லாம் வாங்கிட்டு வர சொன்னாரு. ஏய், யாரா அது அழுகுறது? எஞ்சி நீ அழுகுற? ஆமா சாம், என்னை மட்டும் விட்டுரு சாம். எனக்கு எதுவுமே தெரியாது. நான் உங்களை பார்ட்னரா சேர்த்ததை தவிர நான் என்னடா தப்பு பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலடா. ஏன்டா என்ன இப்படி பண்ற? என்னை விட்டுரு சாம். எங்க அம்மா அப்பாவுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன் சாம். என்னை விட்டுரு சாம், ப்ளீஸ் சாம். சாம் என்னை விட்டு. ஐயோ, யாரா இது? அழுகாத, அமைதர். எரிச்சலா இது, காதல எரியுது. அமைதர், ஈச்சி, அமைதர். மைக்கேல், நான் காலைல விட விழுகிற மைக்கேல். ப்ளீஸ் பிலீவ் மீ. என்ன நம்புங்க. எங்க அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு தான் மைக்கேல். இருக்கேன், வேற யாருமே இல்லை மைக்கேல். ரூபா, நான் புரியுது பாரு. இப்போ புரியுது இது எப்படி வீட்டுல இருந்திருக்கும், எப்படி வெளியே இருந்திருக்கும்னு. இவனே நல்ல வேலைடா நீ அந்த மையம் லவ் பண்ணலடா. லவ் பண்ணியிருந்தான்னு வை, நீயும் அவளும் ஒண்ணுமே பண்ணாம இதுவே டிராமா போட்டு உள்ள சேர்த்து வச்சிருக்கோம். நல்ல வேலைடா எஸ்கேப் ஆயிட்டேன். டேய், காமெடி பண்றது வேற பாரு. மீதரிஜிக்கு எங்க அப்பா வேற ரைஸ் கேக் வாங்கிட்டு வர சொன்னாரு ஈவினிங். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் அதை சாப்பிட்டு வந்தாரு. நீ நான் போய் ரைஸ் கேக் தானே வேணும், நான் வாங்கி தரேன். எங்க அப்பா வாங்குற கடையில தான் நல்லா இருக்கும். எங்க அப்பா எந்த கடையில வாங்குறாரோ அந்த கடையில வாங்கிட்டு வரியா ப்ளீஸ்? எந்த கடையில? எங்க அப்பா பூசான், இங்க இருந்து இப்ப என்ன பூசானுக்கு போக சொல்றியா? பூசான் இருக்க ஒரு கடையோட பிரான்ச் இங்க சோல்ல இருக்கு, அங்க வாங்கி தருவேன்னு சொன்ன. வந்து என்ன கடை அது? என்ன கடை? என் போன்ல தான் இருக்கே. உன் போன் எங்க இருக்கு? பேக் பாக்கெட்ல. இப்ப அதை எடுத்தா அதுல போட்டோ இருக்கு, கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நம்ம கான்டாக்ட் பண்ணோம்னா நம்ம இருக்க இடத்துல வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஐயோ, இவ ஏதோ பிளான் பண்றா சாம். நீ கிட்ட போகாதடா. இவளோட பத்திலாம் நல்லாவே தெரியும். அதனால இவ பேச்சு நீ கேட்காத. டேய், அது ஒரு லூசுடா. அது இவ்வளவு நாளா இவ்வளவு டெரரா நடிச்சதே பெரிய விஷயம்தான். அதை நான் காலேஜ்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அது ஒரு பைத்தியம். அது அப்படிதான், சோத்து மூட்டை. சோறுனா ஓடிடும் எல்லா பக்கம் அப்படின்னு சொல்லி. பசிக்குது சார், ரெசார்ட் காலி பண்ணிடுவாங்க சார் சீக்கிரம். அது ரொம்ப ஃபேமஸ். சரி எந்திரி. எப்படி எந்திரி முடியும்? நீ தான் கட்டி போட்டிருக்கிய. திரும்ப போன் தானே நான் எடுக்கிறேன். பார்த்து பார்த்து பார்த்து, மேல கைப்படாம, டச் ஆகாம. ஐயோ, உங்களை டச் பண்ணணும்லாம் எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ சீன்லாம் கிடையாது, புரியுதா? ஆசையும் இல்லை, அப்படிலாம் டச் ஆகாது. இப்போ அது என்ன இது ஃபிங்கர் பிரிண்ட் கேக்குது? ஆமா, எல்லாமே ஃபிங்கர் பிரிண்ட் தானே போட்டு வைப்பாங்க. அதனால நானும் ஃபிங்கர் பிரிண்ட் போட்டு வச்சிருக்கேன். இது என்ன தப்பு? நீ எதுக்கு எல்லாத்தையும் என்னையே வர சொல்ற? சரி, பேட்டர்ன் லாக் சொல், நம்பர் பாஸ்வேர்ட் சொல். அதுவா, ஜிமினோட பர்த்டே. ஜிமினோட பர்த்டேவா? எடு ஜிமின், உன் பர்த்டே என்னடா? என் பர்த்டேவா? எனக்கு என்ன போலடா. என்னடா என் பர்த்டே? 10ஆம் மாசம் 13ஆம் தேதிடா. 10-13 கூட. என்ன வரல? தேங்க பர்த்டே. ஜிம்மின் தான் தேங்குதான். ஜங்கு. இவ நான் தான் சொன்னல, இவ பொய் சொல்லிட்டு இருக்கா. இவ ஏதோ பிளான் பண்றா. நீ இவ பேச்சு கேட்காத. ஏய் அமைதியாரு நீ. சொல்லுங்க. இல்ல என் பர்த்டே. இல்ல 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 இல்ல. ஃபைனலா இங்க பார், நீ தரலன்னு இந்த போன் அடிச்சிருவேன். நீ கையெடுத்து விட்டாதான் நான் சொல்லுவேன். அது ஓப்பன் பண்ண, என் மூஞ்சி கட்ட. ஃபேஸ் லாக் கூட போட்டிருக்கேன். ஓப்பன் ஆயிடுச்சா? அதில் போயிட்டு ரைஸ் கேக் அப்படின்னு ஒன்று இருக்கும் பாரு, சர்ச் பண்ணு அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா. அப்போ திடீர்னு வியோட கையில் இருக்கிற வாட்ச்ல வந்துட்டு ஒரு மாதிரி அலாம் சவுண்ட் கிளிக் ஆகுது. அப்போ ஜிபிஎஸ் ஆன் ஆகி அவர் தேடி வர ஆரம்பிச்சிடுறாரு. வந்து எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிட்டு எல்லாத்தையும் காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுறாரு.
அப்போ என்ஜின் வந்து ஒரு பிரிட்ஜ் கிட்ட நின்று என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க, சத்தியமா இப்படிலாம் நடக்கும் நான் நினைக்கவே இல்லை. ஆனா நம்ம ஐயோ அப்படிங்கிறனால கொஞ்சம் எமோஷ்னலா அட்டாச் ஆகி வேற எதையுமே திங்க் பண்ணல, வேற எதை பத்தி யோசிக்கல, அதனால இது இப்படி ஆயிடுச்சு. என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ், என்னை மன்னிச்சிருங்க. ஜிமின் நீ தான் மன்னிச்சுக்கணும். நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு உன்னை நான் வந்து பிளாக்மெயில் பண்ணி டார்ச்சர் பண்ணி. அப்பயே வந்துட்டு மையும் எனக்கு ஒரு நோட் அனுப்பியிருந்தா, இதுக்கு காரணம் ஜிமின் கிடையாது, இது நான் ஓனாக தான் டெசிஷன் எடுக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் ஆஃப்டர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அது என்ன டெசிஷன் எனக்கு தெரிய வந்தது. அவள் ஃபாரின் போகலான் இருந்து அதுக்கெல்லாம் அப்ளை பண்ண நான் தான் அது என்னன்னு தெரியாமல் இவ்வளோ நாள் வந்துட்டு உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தி இருந்துட்டேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி லீலா, ஷா, காகா. நான் அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. நான் என் ஃப்ரெண்டு மேலே இந்த ஒரு ஒரு என்லெஸ் இல்லாத ஒரு லவ்னால நான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டேன். நான் மன்னிச்சிருக்கேன்னா இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. நீங்கள் இனிமேலாவது கரெக்டாக இருந்துக்கலாம். இனிமேல் இப்போ போல இருங்க, பழையபடி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவே இருங்க, எதுவும் நம்பாதீங்க, யார் என்ன சொன்னாலும் நல்லபடியாக இருங்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி நல்லபடியாக ட்ரீட் பண்ணுறாங்க. சரி நான் அப்ராட் போகிறேன், மையோட அம்மாவை கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு இங்கே இருக்க ஒரு மாதிரியா இருக்கிறதுனால நான் அவங்கள கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே ஃபைன், ஏதாவது ஒன்றா கூப்பிடுங்க நான் வரேன் அப்படின்னா, சரி ஓகே கூப்பிட்றோம் அப்படின்ட்டு எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்கடா. ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சா, சாரி மன்னிச்சிருங்க. ஆஃப்டர் 3 மந்த்க்கு அப்புறம் எல்லாருமே ஐ மீன் தேவங்க ஃபேமிலியே எல்லாருமே வந்து உட்காந்து டின்னர் சாப்பிட்ருக்காங்க. அப்போது கிச்சன்லேருந்து ஸ்வீட்ஸ் கொண்டு வந்து வைக்கிறாங்க டேபிள் மேலே. இது என்ன புதுசாக டெசர்ட் இன்னைக்கு அப்படின்ட்டு. அப்போ தேயாங்கும் ஷாவும் நின்றுட்டு எல்லாருமே டைனிங் ஹாலில் நின்றுட்டு என்னடா இது, என்னடா என்ன தேவங்க, என்னது இது, எதுக்கு நீங்கள் 2 பேரும் இப்படி சம்மந்தமே இல்லாமல் நிற்கிறீங்க அப்படின்னு. இன்னும் பெரிய ஒரு பின்னாடி ஒரு பெரிய போஸ்டர் வந்து அப்படியே டக்குன்னு கீழே விழுந்து அப்படியே பெருசாக அப்படியே பலூன்லாம் வெடியுது. என்னன்னு பார்த்தா ஹாய் ஃபேமிலி, வி ஆர் கோ டு பேரண்ட்ஸ். ஆமாம், ஷா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, 45 days ஆகுது, நாங்கள் இன்னைக்கு காலையில் தான் போய் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே செம்ம ஹாப்பி, எல்லாத்துக்குமே செம்ம. சின்ன சின்ன பாப்பாலாம் குட்டி பாப்பா வரப்போது, குட்டி பாப்பா வரப்போ அப்படின்னு எல்லாமே சூப்பர்டா, சூப்பர் சூப்பர்னு எல்லாருமே எழுந்துச்சு கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அந்த போஸ்டர்லாம் அழகாக குட்டியா இருக்கு, ஒரு புள்ளி மாதிரி டாட் மாதிரி தெரியுது, அதுதான் பாப்பா. அவங்க எல்லாருக்கும் உண்மை பார்த்துட்டு கண்ணெல்லாம் கலகுது. இங்க எல்லாருமே கட்டி பிடிச்சி அழுகுறாங்க ஒரு மாதிரி எமோஷ்னலா அழுதுட்டு. ஜேகே என்ன வேலை நடந்ததோ இல்லையோ, இவன் வேலை கரெக்டா நடந்து பாத்தியாடா, கல்யாணம் 4 மாசத்துல பிரெக்னென்ட் ஆக்கிட்டாடா, நம்ம தாண்டா இன்னும் அப்படியே உட்காந்துருக்கோம் அப்படின்னா, நம்ம இல்லை நீ ஆனா. டே ஜிமினு என்னடா சொல்ற, ஃபர்ஸ்ட் ஹனிமூன் தான் போவேன், ஹனிமூன்ல தான் எல்லாம் அப்படி இப்படி சொன்ன அப்படின்னா, டேய் ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு காகாவளியில என்ன பேசுறீங்க 2 பேரும்? ஒன்றும் இல்லை. அப்ப நான் தான் இன்னும் எதுவும் சாப்பிடாம இருக்கேனா? எனக்கு எப்போ நல்ல நாள் கிடைக்குமோ தெரியலையே அப்படின்ட்டு ஜேக்கும் ஃபீல் பண்றாரு. அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியா போகுது அந்த டேவே. சரி ஓகேடா, எனக்கு தோட் ரொம்ப எப்படி சொல்ற ரொம்ப வலிக்குது, நான் ரொம்ப நேரம் ரெக்கார்ட் பண்ண முடியல, அங்கங்க அதுவே பிரேக் ஆகுது, ஒரு மாதிரி டவுன் ஆகுது, அப் ஆகுது. நான் கரெக்டா அந்த கேரக்டருக்கு என்னால் வால்யூம் அப் பண்ணி பேச முடியல, சாரி. நான் இந்த வீடியோ இதோட ஸ்டோரி லைனே வேற, ட்ரிபிளோட ஸ்டோரி லைனே டோட்டலி வேற. இது சப்போர்ட்டே இல்லாதனால நான் ஃபுல்லாவே இது ஒரு மாதிரி முடிச்சிட்டேன். எனக்கு இது கண்டினியூ பண்றதுல விருப்பமே இல்லை. சரி ஏதோ ஒன்று முடிக்கணும்ல, ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதுனாலே முடிச்சிட்டேன். எனக்கு
எனக்கு எப்படி சொல்ற, இந்த ஸ்டோரி லைனே வேற மாதிரி இருந்தது. நான் அது ஒரு மாதிரி ஃபண்டாஸ்டிக்கா எழுதியிருந்தேன். பட் சப்போர்ட் இல்லாதனால இதை அப்படியே ஸ்டாப் பண்ணி இப்படி ஒரு எண்டிங் கொடுத்துட்டேன். சாரி, மன்னிச்சிருங்க. இது எடிட்டிங்காக தான் இருக்கும். எண்டிங் நல்லா இல்லை. சீக்கிரமா ஃபைட்டை முடிச்சு சீக்கிரமா எல்லாம் எனக்கே ஒரு மாதிரி டிசப்பாயிண்டாக தான் இருக்கு. சாரி, என்னை மன்னிச்சிருங்க. அண்டு ட்ரிபிள் கோடைக்கு இதுவரை சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப 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 தேங்க்ஸ். இதோட ஃபைனல் நெக்ஸ்ட் பார்ட் வராது. நெக்ஸ்ட் எனக்கு த்ரோட் எப்போ ஃப்ரீ ஆகுதோ அப்போ நான் ரெக்கார்ட் பண்ணி போட ஆரம்பிச்சிருவேன். அண்டு ப்ரீவியஸாக வந்துட்டு பெயின் ஆஃப் லவ் வந்து எப்படின்னா, நீங்கள் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்லிடுறேன். இதில் பெயின் ஆஃப் லவ், லவ்னாலே பெயின் தானே. சாரி, என் வாய்ஸ் பிரேக் ஆகுது. லவ்னாலே பெயின் தானே. அந்த பெயினில் எவ்வளோ பெயின் இருக்கு. அதாவது வழிகளை தரும் காதலை விட வழிகள் எவ்வளவு அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டோரி. அந்த ஸ்டோரி எப்படின்னா, சப்போர்ட் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த ஸ்டோரி கண்டினியூ ஆகும். மாஸ் ஸ்டோரி லைனோட கண்டினியூ ஆகும். அண்டு பிடிச்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எஃப்எஃப் கேட்பாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. டேன் வந்துட்டு கொஞ்ச நாள்ல வரவே மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு வர மாட்டாங்க. அவங்க ரெக்கவர் ஆகணும்னா அவங்களே மறுபடியும் வீடியோஸ்ல போடுவாங்க. வேட்டி நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன், ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன், வேட்டி மாமா மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, அதை மட்டும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி, ட்ரிபிள் வந்துட்டு எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டாக இருக்குது. இதோட இப்படி கம்ப்ளீட் பண்ணதை மன்னிச்சிருங்க. இதுதான் ஃபைனல். இதுக்கப்புறம் ட்ரிபிள் வராது. இதுக்கப்புறம் ஒரு மாதம் ஒரு என்ட்ரியோட நம்ம பெயின் ஆஃப் லவ்ல மீட் பண்ணலாம். பெயின் ஆஃப் லவ் பாதி போகும்போதே நான் நடுவில் வந்துட்டு மேபி ஜிமின்கோ இல்லை தயாங்கோ ஒரு நியூ எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒரு 10 பார்ட்ஸ் ஒரு 12 பார்ட்ஸ் போனதுக்கப்புறமே ஜிமினுக்கோ இல்லை தயாங்கோ ஒரு ஸ்டோரி லைன் இருக்குது. அது யாருக்கு சூட் ஆகும்னு நான் டேன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கும் அஃபிஷியலாக ட்ரைலர்லாம் போட்டு நம்ம வைப் பண்ணுவோம். ஓகே, கீப் சப்போர்ட்டிங்டா. சரங்கே ஹால், பர்பிள் யூ, பாய் ஹார்மிஸ் அண்ட் டைனீஸ் எல்லோரும் சேஃபாக இருங்க. ஐ ஹோப் எல்லோரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிசல்ட் வந்தால் உங்கள் ரிசல்ட் என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜ் நம்மளோட சேனலில் இருக்குது. இஷ்டம் இருக்கவங்க போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் நம்ம கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகேடா, தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ எனக்காக கேட்டதுக்காக. சாரி ஃபார் த லேட் வீடியோ, மன்னிச்சிருங்க.